இந்த வட்டாரத்துக்கு உட்பட்ட கட்டுமுறிவு ஆண்டாங்குளம் வீதி நீண்டகால வருடமாக புனரமைப்பு இல்லாமல் இருந்து தற்பொழுது அந்த வீதி அருவாசி பகுதி நிறுவனங்களோடாக தற்பொழுது புனரமைப்பு பணிகள் இடம்பெற்று இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு 7 கிலோமீட்டர் பகுதி கடும் மோசமான நிலையிலே காணப்படுகின்றது. மணல் வீதியாகத்தான் அங்கே இருக்கின்றது. அந்த கட்டுமுறிவு ஆண்டாங்குளத்தில் வாழுகின்ற மக்கள் மிகவும் ஒரு கஷ்டத்தின் மத்தியில் தான் அந்த பாதையை பயன்படுத்துகின்றார்கள். காரணம் என்னென்று சொன்னால் மணலாகவும் குன்றும் குழியுமாக காணப்படுகின்றது. அந்த வீதியை அண்மையில் ஒரு நிறுவனம் ஒப்பந்தம் ஒன்று செய்திருந்ததாக அறியக்கூடியதாக இருந்தது. 7 கிலோமீட்டரையும் செய்வோம் என்று சொல்லி, பின்பு அந்த 3.5 கிலோமீட்டரை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி சொன்னதாக கட்டுமுறிவால் பொது அமைப்புகள் என்னிடம் சொல்லியிருந்தார்கள். அதுக்கு காரணத்தை ஏன்னு சொல்லி கேட்டால், அது வன இலகா திணைக்களத்துக்குரிய இடமாக அந்த 3.5 கிலோமீட்டரும் இருக்குது என்று சொல்லி சொன்னதாக சொல்லியிருந்தார்கள். உண்மையாகவே அந்த கட்டுமுறு குளமானது ஒரு நீண்ட வரலாற்று உடைய குளமாகவும் வாகர பிரதேசத்தில் பெருமளவிலான விவசாயிகள் உள்ளடக்கிய குளமாகவும் காணப்படுகின்றது. 1940ஆம் ஆண்டு அந்த கட்டுமுறு பாதை புனரமைக்கப்பட்டிருந்தது, பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டு. பின்பு 1960ஆம் ஆண்டு அந்த குளம் புனரமைப்பு பணியில் செஞ்சிருந்தார்கள். 1962ஆம் ஆண்டு இலங்கை நீர்ப்பாசன திணைக்களம் அந்த குளத்தை பொருட்படுத்தி அந்த வீதியையும் பொருட்படுத்தியிருந்தார்கள். தற்பொழுது அந்த வீதி புனரமைப்பு இல்லாமல் இருந்தாலும் தற்பொழுது அந்த புனரமைப்பு செய்வதற்காக அந்த நிறுவனங்கள் வந்தாலும் அந்த வீதியை செய்ய முடியாத சூழ்நிலை தற்பொழுது காணப்படுகின்றது. இந்த வன இல திணைக்களம் 2013ஆம் ஆண்டு தானாம் தங்களுக்குரிய அந்த காணி அந்த அவங்களோட அந்த ரோட்டையும் கெசட் பண்ணியிருக்காங்க. அது உண்மையாகவே அந்த நீர்ப்பாசன திணைக்களத்திட்ட அதை கேட்டுத்தான் அதை செஞ்சார்களா இல்லை கேட்காம செஞ்சார்களான்றது இல்லை. உண்மையாகவே அதில் பாதிக்கப்படுவது மக்கள், அந்த கிராமத்தில் வசிக்கின்ற மக்கள் மாத்திரமில்லை, வாகர பிரதேசத்திலே நிறைய அந்த பாதையை பயன்படுத்துகிற மக்கள் தான் காணப்படுகின்றாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அங்கதான் விவசாய நிலங்கள் இருக்கின்றது, விவசாயம் செய்வதற்கான குளங்களும் அங்கே இருக்கின்றது. அதால் அந்த வேளாண்மைகளை செய்து அறுவடை செய்கின்ற காலத்தில் அந்த நெல்லுகளை ஏற்றி செல்ல இயலாத சூழ்நிலை அங்கே காணப்படுகின்றது அந்த வீதி பிரச்சனையால். இது இப்படி இருக்கின்ற பொழுது இது தமிழ் மக்களாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த வீதியை தொடர்ச்சியாக புறக்கணிக்கின்றார்களா என்ற விடயம் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஒரு மனவேதனைக்குரிய விடயம். கடந்த காலங்களிலே அந்த வீதி பிரச்சனையால அங்க கட்டுமுறிவில் இருக்கின்ற கிராமத்தில் வசிக்கின்ற சில உயிர்களும் பறி போயிருக்கின்றது. காரணம் என்னென்றால், ஒரு பாம்பு கடிச்சு அந்த நேரத்துக்கு கொண்டு வர இயலாத சூழ்நிலை அந்த வீதி பிரச்சனையால அப்படியான ஒரு சோகமான சம்பவங்களும் நடந்திருக்கின்றது. இதெல்லாம் உண்மையாகவே மனவேதனைக்குரிய விடயம். என்னென்னா, அங்கே இருக்கின்றது மக்கள் தான், மனிதர்கள் தான் அங்கே வாழ்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த சபை ஒரு தவிசாளருக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன். அந்த உரிய திணைக்களங்களுக்கு நம் தொடர்பு ஞாபகம் செய்ய வேண்டும். இதுக்குரிய காரணத்தை திணைக்களம் 2013ஆம் ஆண்டு எடுத்திருந்தால், அதுக்கு முன்னே எனக்கு இந்த நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு அந்த ரோட்டு இருந்திருக்கு, அது எவ்வாறு அது மாறுபட்ட என்ற விடயத்தையும் எமது சபை அதற்குரிய ஆவணத்தை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, நீண்ட காலமாக நீர்ப்பாசனத்துக்குரிய ரோட்டு இருக்கின்றது, பத்தக்காடுகளாக இருக்கின்றது. இலங்கை போக்குவரத்து சபையில் ஒரு பஸ் வண்டி அங்கே வேலை செய்கின்றது. மிகவும் சிரமப்பட்டு தான் அந்த பஸ் வண்டியை அந்த நடத்துனரும் அந்த நடத்தி செல்லுகின்றார்கள். இந்த கடந்த மாதம் நான் பார்த்திருந்தேன், அவர்கள் அந்த அந்த முள்ளு பத்தைகளை வெட்டி வெளியாக்கி தான் அந்த பாதையால செல்லுகின்ற நிலை இருக்கின்றது. நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு வருடா வருடம் அவங்களோட திணைக்களத்தும் காசுகள் ஒதுக்கப்படுகின்றது. இந்த கட்டுமுறு பிரதான வீதி தான் பத்தக்காடுகள் இது காணப்படுகின்றது. நீங்கள் ஒரு தவசாளர்களே, அவர்களுக்கு நீங்கள் ஆவணம் செய்யுங்கள். இரு மரங்களும் இருக்கின்ற பத்தக்காடுகளை 50 மீட்டருக்கு அகற்றி தருமாறு நீங்கள் அவர்களுக்கு ஆவணம் செய்யுங்கள். ஏனென்று சொன்னால்,
சட்டத்துல வந்து 43ஆம் பிரிவுல வந்து வீதிக்கு தடையாக இருக்கும் மரங்களை வெட்டி அகற்றுறதுக்கு வந்து உரிமை இருக்கின்றது வந்து அந்த அடிப்படையில நீங்க கடிதத்தை கொடுங்க. வெட்டேலான்னு சொன்னா அதுக்குரிய அவங்களோட போட்டு அவங்க ஏலான்னு சொல்ல இயலாது. அதெல்லாம் கட்டாயம் அவங்க அது வெளியாகத்தான் வேணும்.